Hello guys, welcome back to the channel Learn CA with English. So இந்த வீடியோல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் போகணும்னு சொல்கிறேன், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரிவிஷன். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு சப்ளை நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்டர் பண்ணணும். சரியா? சரி, அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மறக்காம எடுத்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் த டிரான்சாக்ஷன் வேல்யூ? டாக்ஸஸ், டியூட்டிஸ், செஸ், ஃபீஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். இந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஐ பிளே இன் பிடி பீரியட், வால்ரஸ் லவ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கு இந்த ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும். ஸோ இந்த டூ திங்ஸ் இருக்குல்ல, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ இதுக்கு மட்டும் டூ திங்ஸ் வரும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ். அதுக்கப்புறம் பிடி பீரியட்ல இருக்க பி அண்ட் டி, இதுக்கு என்னன்னா பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டெஸ்டிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் வால்ரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டபிள்யூக்கு வந்து வெயின்மென்ட் சார்ஜஸ். ஸோ வால்ரஸ்னா தெரியும்ல, இது ஒரு அனிமல். டாம் அண்ட் ஜெரியில கூட பால்லாம் வந்து ரொட்டேட் பண்ணி விளையாடும். ஸோ டாம் கூட. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெயின்மென்ட் சார்ஜஸ்க்கு அது. ஸோ ஐ பிளே இன் பிடி பீரியட், வால்ரஸ் லவ்ஸ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். ஸோ லவ்ஸுக்கு வந்து எல் வந்து லோடிங் சார்ஜஸ் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ். டாக்ஸ்ல வர டி வந்து டெலிவரி அண்ட் டிசைனிங் சார்ஜஸ். அண்ட் கேட்ஸ்ல வர சிக்கு கமிஷன் அண்ட் சர்டிபிகேஷன் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க, இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டிரான்சாக்ஷன் வேல்யூவோட ஆட் பண்ணணும். வேற என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். டாக்ஸஸ், டியூட்டிஸ், செஸ்ஸஸ், இது எல்லாமே ஆட் பண்ணணும். அப்புறம் தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஓகே, then next coming to the outward freight and transit insurance. So இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, இது நார்மலா எதுவுமே உங்க வந்து எதுவுமே நோட் பண்ணி டீடைலா கொடுக்கல அப்படின்னா நீங்க டைரக்டா எடுத்து டிரான்சாக்ஷன் வேல்யூவோட ஆட் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அது வந்து பையர் ஃபேக்டரியில டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் காம்போசிட் சப்ளை. ஸோ அப்போ அது வந்து அவங்களுடைய பிரின்சிபல் வேல்யூல தான் அது வந்து ஆட் ஆகுமே தவிர இங்க வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது. ஓகேவா? அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை நோட்டா எழுதணும் கீழே. ஸோ இதனாலதான் வந்து நான் இதுல ஆட் பண்ணல, இது வந்து பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சப்ளை தான் ஆட் ஆகும் அப்படிங்கறத நீங்க எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ அண்ட் தென் பெனால்டி, இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் வேல்யூட இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் சப்சிடிஸ் லிங்க்டு வித் பிரைஸ், அதுவும் நான் கவர்மெண்டா இருந்தா மட்டும்தான் அந்த சப்சிடிஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் டிரான்சாக்ஷன் வேல்யூட. ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளைல இதெல்லாம் மட்டும்தான் இன்க்ளூடட். அண்ட் தென் ஃபைனலா ஒன்று இருக்கு, அதாவது டிலேட் பேமெண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ டிலேட் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி வந்து நம்ம இதுல போடணும் அப்படின்னா டைரக்டா அது தூக்கி போட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நியூமரேட்டர்ல வச்சுக்கோங்க. 100ஓட என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ஸோ அதை போட்டு இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து வேவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த நோஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ளூஷன்ஸ்ல என்னென்ன விஷயம்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து அவுட்வர்ட் ஃப்ரைட்ல வந்து பையர் ஃபேக்டரியில வந்து இதை வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ அது ஒரு காம்போசிட் சப்ளையா இருக்கு அப்படிங்கிறப்போ அது பிரின்சிபல், அவங்களுடைய பிரின்சிபல் வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நாட் டு பி இன்க்ளூடட். அது மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேட் பேமெண்ட்லயும் waived ஆஃப் நோஷனல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் வேல்யூவோட லெஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவோட எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங், அதாவது இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் பற்றி தான் இருக்க போது, அதுலேயும் ஒரு சில விஷயம்லாம் நம்ம ரொம்ப வந்து ஷார்ப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு டிஸ்கவுண்டா இருந்தாலும் அது பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை, என்னது அட் த டைம் ஆஃப் சப்ளையா இருக்கு, டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கு, ஸோ மென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், லெஸ் பண்ணலாம்.
ஓகேவா, அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம லெஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று இருக்கு, அது என்னன்னா போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட். அந்த போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும்னா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா, ஆஸ் பர் த டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் பண்ணது அந்த இன்வாய்ஸோட லிங்க் ஆயிருக்கணும், அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இது விழுக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து இதுல லெஸ் பண்ண முடியும். இன்னொன்னு ஐடிசி வந்து ரெசிபியண்டால ரிவர்ஸ் பண்ண பட்டிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்டா எடுத்துக்கிட்டு வேல்யூ ஆஃப் சப்ளைல நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே டன். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு டைம் லைன் மாதிரி போடுவோம் நம்ம. ஓகேவா, இதுதான் வந்து என்னன்னா டைம் ஆஃப் சப்ளை நடக்கிற டேட்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடக்கிறத லெஸ் பண்ணலாம், இப்ப நடக்கிற டிஸ்கவுண்ட்டும் லெஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்குல்ல, இது வந்து ப்ரீ. ஓகே, ஸோ இப்போ இருக்கிறது தான் வந்து போஸ்ட், அதாவது இந்த டைம் ஆஃப் சப்ளைக்கு அடுத்த நாள்லேருந்து. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் லெஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் நடந்திருக்க டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இருக்கணும், இன்னொன்று வந்து ரெசிபியண்டால ஐடிசி ரிவர்ஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டும் என்ன பண்ண முடியும், லெஸ் பண்ண முடியும். இந்த 2 கண்டிஷன்ஸ் அக்ரிடா இல்லையான்றத கொஸ்டின்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஸோ அதனால நான் இதை வந்து லெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க கீழே வந்து நோட்ல கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர்ஸ்ல போட்டு ஆன்சர்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் இதனாலதான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்றத நோட்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாகர்டு டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது இந்த பை மோர் சேவ் மோர் இப்படிலாம் கொடுப்பாங்களா அது. அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக் எண்டிங் டிஸ்கவுண்ட், ஆடி ஆஃபர், வால்யூம் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, இப்போ என்னென்னலாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, என்னென்ன வேல்யூல எடுக்கவே கூடாது, ஐட்டம் ஷுட் நாட் டேக். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான், இங்கே வந்து இந்த நோஷனல் இன்ட்ரெஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒன்று சொன்னேன்ல அந்த ஃப்ரைட் அவுட்வர்ட் ஃப்ரைட் வந்து நான் எக்ஸ்பேக்டிவ் பேசிஸ்ல இருந்துச்சுன்னா, ஸோ அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாமும் எடுக்கவே கூடாது, நம்ம பார்த்தா அடுத்து போயிடும். அதாவது இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிசி இது ரிலேட்டடான டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியோட கம்பன்சேஷன் செஸ், சப்சிடிஸ் விச் இஸ் லிங்க்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இதையும் நம்ம எடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ அதை லெஸ்ஸும் பண்ணக்கூடாது மைனஸும் பண்ணக்கூடாது, அதை பார்த்துன்னு அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடணும். சரி, அடுத்து வந்து செகண்டரி டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் இங்கே சொன்னதான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வேவ்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க நோஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதையும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. பட் இதெல்லாம் இருந்துச்சு கொஸ்டின்ல அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு நோட் வந்து கீழே வந்து நம்ம கொடுக்கணும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இது என்னன்னா டிசிஎஸ். டிசிஎஸ் ஆக்சுவலா என்னது, அது ஒரு இன்டர்ம் லிவி தானே, அப்போ அது ஒரு கேரக்டர், டாக்ஸோட கேரக்டர் இல்லை. ஸோ அப்போ எப்படி நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமோ எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதனால அதையும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ நம்ம பார்த்த 6 காம்பனன்ட்ஸும் வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகாது. சரியா, ஓகே. இந்த சப்சிடிஸ் இருக்குல்ல, இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, வெயிட், சப்போஸ் சப்சிடிஸ் ரிலேட்டடா, ஓகே, சப்சிடிஸ் ரிலேட்டடா இப்போ கொஸ்டின்ல வந்து லிங்க் பிரைஸோட இந்த சப்சிடிஸ்ல எக்ஸ்க்ளூடட், அதாவது இங்க பிரைஸ் இருக்குல்ல, அதாவது டிரான்சாக்ஷன் வேல்யூ, இந்த லிஸ்ட் பிரைஸோட இந்த சப்சிடிலாம் வந்து எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்கல, சிம்பிளா கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை ஷுட் நாட் டச் இட் செல்ஃப். பட் கொஸ்டின்ல இந்த மாதிரி சப்சிடிஸ்லாம் வந்து பிரைஸோட எக்ஸ்க்ளூடட், எக்ஸ்க்ளூசிவ், வித்தவுட் அட்ஜஸ்டிங் இப்படிலாம் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அது வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்த சப்சிடி அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணணும். இது எதுவுமே கொடுக்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளவுதான். ஓகேவா, நல்லா கொடுத்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லெஸ் பண்ணணும். இப்போ அதர்ஸ் அப்படின்னா வேற யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா ஷுட் நாட், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரெக்வயர் பண்ண தேவையில்லை. ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ டிரான்சாக்ஷன் வேல்யூல இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்க திங்ஸ், அதாவது இங்க இருக்கு இல்லையா, வெயிட் கழிச்சிடுறேன், நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த திங்ஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம should not take. okay, so blue colorல கொடுத்திருக்கிறது எல்லாமே லிஸ்ட் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே गाइस, so this is what about value of supply. so இத நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறமா சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்க, பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. so we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.